ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயா. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அமையப் போகின்றது. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் கடந்த காலங்கள் சந்தித்தாகிவிட்டது. சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத கடன் பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், என்ன செய்யறதுனே தெரியல. கடந்த வருஷம் அப்படிப்பட்ட சோதனை வேதனையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டோம். இந்த 2026 எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே 2026 மிகப்பெரிய கிஃப்டாக உங்களுக்கு அமைய போகின்றது. திடீர் யோகங்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. ஏனென்றால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம், 10ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் அமைந்ததே கிடையாது. அத்தனை சிறப்பம்சங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு வாசல், சொத்து சுகங்கள், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. கடவுள் அவதாரம், ஒரு புதிய அவதாரம் எடுக்கப் போகின்றார். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. அநீதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல யோகங்கள் வழங்கப் போகிறார். இதுதான் உண்மை. ஆக நிச்சயமாக இந்த 2026 நீங்கள் எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகின்றது உங்கள் அத்தனை பேருக்குமே, எல்லா ராசிக்குமே. இப்ப அந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் பொதுவான பலன் உங்களுக்கு 2026 நீங்க என்ன ஆக போறீங்க, ஐஏஎஸ் ஆக போறீங்க, ஐபிஎஸ் ஆக போறீங்க, டாக்டர் ஆக போறீங்களா, என்ன தொழில் பார்க்க போறீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படின்ற எல்லா யோகங்களுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் தெளிவாக தெரியும். அதை கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. 2026 உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். இப்போ எல்லா ராசிக்கும் அந்த 2026 பலன்களை பார்ப்போம். புத்தாண்டு 2026 இந்த புத்தாண்டு பலன்கள் ரொம்ப அற்புதம், ரொம்ப சிறப்பு, சூப்பர். இது யாருக்குன்னா மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான புத்தாண்டு பலன்கள். அதாவது ஒரு மனுஷனுடைய யோகம், இப்படிப்பட்ட யோகம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் மிதுன ராசிக்கு இனி அமையப் போவது இல்லை. ரொம்ப பிரமாதமாக வர போறீங்க. 2026 மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க. டாப்ல வர போறீங்க. சாதிக்க பிறந்தவர்கள் 2026 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். அதுல மறுக்க முடியாத உண்மை. அதுக்கு காரணம் முக்கிய காரணம் முதலில் சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி என்பது மிதுன ராசிக்கு நல்லா கவனிக்கணும். 8 9ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, பாக்கியாதிபதி. அப்ப பாக்கியாதிபதி, அட்டமாதிபதி, பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான்
9ஆம் அதிபதியாகி 10ஆம் இடத்திற்கு வருகிறார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரப்போகிறார். தலைமை தாங்கும் தகுதி, புதிய பொறுப்புகள் தருகின்ற ஒரு பதவி, உலகமே வியக்கத்தக்க ஒரு பதவி, அரசியல் பதவியா இருக்கலாம், ஒரு சமூகத்தில் ஒரு பதவியா இருக்கலாம், ஒரு ஊரில் மிகப்பெரிய பதவியா இருக்கலாம், ஒரு உலகத்தில் மிகப்பெரிய பதவியா இருக்கலாம். ஆச்சரியப்படக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம், நல்ல தொழில், வியாபாரம், வருமானம், பதவி யோகம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று அனைத்தும் பெறுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி என்றால் உலக மக்கள் அனைவருமே உங்களுக்கு பெருமையோடு உங்களை உற்று நோக்கக்கூடிய, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் தர்ம கர்மாதிபதி யோகம். இப்படிப்பட்ட யோகம் உங்கள் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட யோகத்தில் சனி பகவான் நல்ல கவனிங்க 6/3/2026 அன்று பெயர்ச்சி அடைகிறார். இது சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன வாக்கிய முறைப்படி ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள், ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், பணம், செல்வம், பதவி, பேர், புகழ் அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறப்பான யோகம். 2026 அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம். பலன் சொல்லும் போதே எங்களுக்கு அவ்வளவு உணர்ச்சி ஏற்படுகின்றது. மிதுன ராசிக்கு அவ்வளவு டாப்ல வர போறீங்க. எதிர்பாராத உத்தியோகம், எதிர்பாராத தொழில் வெற்றி, எதிர்பாராத பதவி முன்னேற்றம், மனுஷனுக்கு சம்பாத்தியம், பேர், புகழ் இதான் முக்கியம். அது எல்லாமே கிடைக்க போகுது. சொத்து, வாகனம், வேற என்னங்க வேணும் மனுஷனுக்கு? வேற என்ன வேணும்? சரி, இது சனி பகவானுடைய முக்கியமான பெயர்ச்சியில் ஏற்படுகின்ற சிறந்த யோகங்கள். அரசாங்கம் என்றாலும் சரி, அரசியல் என்றாலும் சரி, மிகப்பெரிய அதிகாரத்துவம் வாய்ந்த பதவியை பெற்று சிறந்த பேரும் புகழோடு வாழக்கூடிய வாழ்க்கை, இது சனி பயிற்சியால் ஏற்படுகின்ற யோகம். சரி, அடுத்து என்ன? அப்ப இதுக்கெல்லாம் வருமானம் தரக்கூடியவர் யார்? குரு பகவான். காசு பணத்துக்கு அதிகாரம் உள்ளவர் அவர் தானே, பதவிக்கு உரியவர் அவர் தானே, வருமானத்துக்குரியவர் அவர் தானே, புகழுக்குரியவர் அவர் தானே. ஆக அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு 7/10க்குரியவராகி 7/10 10ஆம் இடம் என்ன? மீனராசி. அங்கதான் சனி பகவான் இருக்கார் குரு வீட்டில். எப்பயுமே ஒரு கிரகம் போய் ஒரு இடத்துல உட்காருன்னா அந்த கிரகத்துக்குரியவன் வலிமை இருந்த வலிமையாகிவிட்டால் சனி பகவானுடைய யோகமே டாப், வேற லெவல். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஒருத்தர் பார்க்க போறீங்க, அந்த இடத்துல அவர் இல்லைன்னா உங்களுக்கு ஃபெயிலியர். அப்ப அந்த இடத்துக்குரிய நல்ல போஸ்டிங்ல இருக்கார், அவரை பார்க்க போறீங்க, அவரால் காரிய வெற்றி அடையும். அந்த மாதிரி சனி பகவான் மீனராசியில் இருக்கும்போது அந்த மீனராசிக்குரிய குரு பகவான் 26/5/2026 அன்று உங்களுடைய மிதுன ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அந்த ஆண்டு முழுவதும் உச்சம் பெற்ற நிலையில் தனஸ்தானத்தில் இருக்கிறார். உச்ச குருவாக உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படுற டாப்ல போகிறீங்க. 2026 அதிர்ஷ்டத்தை கொட்டி தருகின்ற ஒரு யோகம், ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். 2020 மிகப்பெரிய கிஃப்ட் தான் உங்களுக்கு, அதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அந்த ஆண்டு முழுவதுமே வியாபாரம் செய்தாலும் சரி,
வேலைக்கு இப்போ நல்ல உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, நல்ல பதவி யோகம், நல்ல வியாபார யோகம், குடும்பம், மகிழ்ச்சி, திருமணம், புத்திர பாக்கியம், சொத்து சுகங்கள் என்று அனைத்தும் சிறப்பாக அமைகின்ற ஒரு சிறந்த புத்தாண்டு 2026. சாதிக்க போகிறீர்கள். சரிங்க, இதுதான் இந்த 2 சிறப்பு. அது ராகு பயிற்சி கடைசியில் வரும், அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷம் கடைசியாக ராகு பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளுமே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது நல்லதாக நடக்க போகுது. சரி, என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன யோகங்கள் என்பதை தெல்ல தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். 2026 எதை சாதிக்க போகிறீர்கள், என்னென்ன காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர்.